Episode 6 மரணத்திற்கே செல்லும் சாலை The Road That Leads Only to Death. Next stop, The Forgotten Road என்ற வார்த்தைகள் பஸ் முன்புறத்தில் சிவப்பு நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த ஒளி பேசஞ்சர்ஸ் முகங்களில் விழ அவர்கள் மனிதர்கள் போல இல்லாமல் தோன்றினார்கள். அரவிந்த் சீட்டை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தான். நிவேதா சொன்ன கடைசி வார்த்தை இன்னும் அவன் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. இந்த முறை யாராவது ஒருத்தர் மறுபடியும் பிறக்கணும். அந்த வார்த்தை அவன் மனதை உடைத்தது. பஸ் மெதுவாக இருளை கிழித்துக் கொண்டு முன்னே சென்றது. வெளியே இருந்த கருப்பு வெறுமை மெதுவாக ஒரு பழைய சாலையாக மாற ஆரம்பித்தது. சாலையின் இருபுறமும் உலர்ந்த மரங்கள், உடைந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ், எங்கும் பனி. அந்த இடம் உயிரே இல்லாத மாதிரி இருந்தது. திடீரென பஸ் ஸ்பீட் குறைத்தது. அரவிந்த் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். சாலையின் நடுவில் யாரோ நின்றிருந்தார். வெள்ளை டிரெஸ், நீளமான முடி, முகம் தெரியவில்லை. பஸ் அருகே வந்ததும் அந்த உருவம் மெதுவாக தலையை உயர்த்தியது. அது ஒரு பெண். ஆனா அவள் கண்கள் இல்லை, கருப்பு வெறுமை மட்டும். பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஒரே நேரத்தில் மெதுவாக கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். அவளை பார்க்காதே, அவளை பார்க்காதே. அரவிந்த் பயந்தபடி கண்களை மூடிக்கொண்டான். சில வினாடிகள் கழித்தில் டக் டக் யாரோ பஸ்ஸின் மேல் நடப்பது போல சத்தம். பேசஞ்சர்ஸ் எல்லாரும் கீழே தலையை குனிந்தார்கள். நிவேதா மட்டும் மெதுவாக சொன்னாள், அவள் உள்ளே வரக்கூடாது. அந்த நொடி கிரீக். பஸ்ஸின் பின்புற எமர்ஜென்சி டோர் மெதுவாக திறந்தது. குளிர்ந்த காற்று உள்ளே அடித்தது. அரவிந்த் மெதுவாக திரும்பி பார்த்தான். அந்த பெண் இப்போ பஸ்ஸுக்குள் நின்றிருந்தாள். அவள் கால்கள் தரையை தொடவில்லை. அவள் மெதுவாக பேசஞ்சர்ஸ் நடுவே நகர ஆரம்பித்தாள். பேசஞ்சர்ஸ் எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டார்கள். ஆனா அரவிந்தால் மட்டும் பார்வையை திருப்ப முடியவில்லை. அந்த பெண் ஸ்லோலி அவன் அருகே வந்தாள். அவள் முகம் முழுக்க இருத்தம். அவள் கை மெதுவாக அரவிந்த் பக்கம் நீண்டது. அந்த நொடி அரவிந்த் ஃபோன் தானாக ஆனாது. ஸ்கிரீன்ல ஒரே மெசேஜ், She was never a passenger. அரவிந்த் அதிர்ச்சியுடன் நிவேதாவை பார்த்தான். அவள் யார்? நிவேதா மெதுவாக சொன்னாள், அந்த ஆக்சிடென்ட் நடந்த இரவு இந்த சாலையில் இறந்த முதல் உயிர் அவள்தான். அந்த வார்த்தை கேட்ட நொடி அந்த பெண் திடீரென அரவிந்தின் முகத்திற்கு அருகே வந்தாள். அவள் கருப்பு கண்கள் நேராக அவனை பார்த்தது. பிறகு அவள் மெதுவாக கிசுகிசுத்தாள், நீ மட்டும் தப்பிக்கக் கூடாது. அடுத்த நொடி முழு பஸ்ஸும் திடீரென கண்ட்ரோல் இழந்தது. டிரைவர் இல்லாத ஸ்டீரிங் தானாக சுழன்றது. பேசஞ்சர்ஸ் எல்லாரும் கத்த ஆரம்பித்தார்கள். பஸ் பனிக்குள் வேகமாக பாய்ந்தது. அந்த கேயாஸில் சடன்லி பஸ்ஸின் முன்புற டிவி ஸ்கிரீன் மீண்டும் ஆன் ஆனது. இந்த முறை சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை, லைவ் வீடியோ. அதில் அரவிந்தின் வீடு தெரிந்தது. அவன் அம்மா அழுது கொண்டிருந்தார். சுவற்றில் அரவிந்தின் போட்டோ. அதற்கு மேலே மாலை. அவன் மூச்சு நின்றது. இல்ல, இது முடியாது. நிவேதா மெதுவாக சொன்னாள், உண்மை எப்போதுமே கொடூரம்தான். ஸ்கிரீன்ல இன்னொரு விஷயம் தெரிந்தது. 7-8 ஜூலை 2021 அரவிந்தின் ஃபியூனரல் டேட். அவன் கைகள் நடுங்கின. அப்போ நான் உண்மையாவே? அந்த நொடி பஸ் முழுவதும் லைட்ஸ் ஆஃப், முழு இருள். பிறகு ஒரே ஒரு குரல் மட்டும், அந்த ஷேடோ ஃபிகரின் குரல், உன் நேரம் இன்னும் முடியல அரவிந்த். அடுத்த நொடி லைட்ஸ் ஆன் ஆதது. ஆனா நிவேதா காணாமல் போயிருந்தாள். அவள் இருந்த சீட்ல மட்டும் இரத்தத்தில் எழுதப்பட்டிருந்தது, நெக்ஸ்ட் ஸ்டாப் தி டெட் டிரைவர். அரவிந்த் அதை பார்த்து உறைந்தான். அந்த நேரத்தில் பஸ் மீண்டும் முழு வேகத்தில் இருளுக்குள் பாய்ந்தது.